நம்ம இப்போ வந்து இந்த கூடைக்கு வந்து கைப்பிடி போட போகிறோம். இது வந்து ஒரு ஸ்கொயர் பேஸ்கெட்டு. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே மொத்தம் 6 லைனு, இங்கே ஒரு 6 லைனு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 லைன் பின்னிருந்தேன். ஒரு லைன் பார்த்தீங்கன்னா உள்பக்கமாக வந்து மடக்கி சொருகி விட்டுட்டேன். ஏணிப்படி முடிச்சுலாம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தம் வந்து 6 லைன் இருக்கும். ஸோ ஸ்கொயர் பேஸ்கெட்டு. பட் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். இப்போ நம்ம இதுக்கு வந்து கைப்பிடி வைக்க போகிறோம். அது எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாம். கைப்பிடிக்கு வந்து எத்தனை அடி பார்க்கலாம். 1 2 3 4. ஸோ மொத்தம் 4 அடி ஒயரு. இது போல் வந்து நம்ம 2 பீஸ் எடுத்துக்கணும். 2 பீஸ் எடுத்துக்கோங்க. நல்லாடி மடக்கிட்டு நான் இப்போ வந்து இது வந்து ஸ்கொயர் பேஸ்கெட்டு. பட் மேலே பார்த்தா ரவுண்டாக தெரியும். அதனால் நான் வந்து இந்த 2 கலர் ஜாயின் ஆகுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஸோ நான் வந்து இங்கே விட்டு எடுக்கிறேன். ஸோ 2 இந்த கார்னரில் இதில் விட்டுட்டு ஈக்குவலாக இப்போ வந்து ஒயர் எடுத்துக்கலாம். ஸோ ஒயர் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் செக் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த 2 ஒயர் இருக்கு இல்லையா, இது 2 சேர்த்து நம்ம ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். ஒரே ஒயர் தான். ஸோ இப்போ நம்ம வந்து பாக்ஸ் நாட் போட்டோம். அதே போல் இந்த ஒயர் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரே ஒயர் தான். ஒரே ஒயரில் நம்ம பாக்ஸ் நாட் போட்டுக்கணும். ஈக்குவலாக மடக்கிட்டு ஸோ இப்போ பார்த்தோன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸ் நாட் வந்து நல்லா இழுத்து டைட் பண்ணிங்கன்னா டைட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா 4 ஒயர் இருக்குது. இந்த 4 ஒயர்லேயும் வந்து இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் வந்து நான் ப்ளூ ஒயர் தான் எடுத்துக்கிறேன். ஸோ ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போட போகிறோம். எப்படி போடுறது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன பிட் ஒயர் விட்டுட்டு நம்ம எப்போவுமே போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸோ ரன்னிங் ஒயர் வச்சு நார்மலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்த ஒயர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதனால் இன்னும் ஷார்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறமா திரும்பவும் பக்கத்தில் இருக்கிற இந்த ஒயர் எடுத்து நாம் இப்போ பாக்ஸ் நாட் போட போகிறோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இதுலேயும் வந்து ஒரு பாக்ஸ் நாட். ஸோ இதுக்கு ரன்னிங் ஒயர் தேவைப்படும். ஸோ கடைசியாக இங்கே ஒரு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயும் ஒரு பாக்ஸ் நாட் போடணும். மொத்தம் வந்து 4 ஒயர் வந்தது. 4 ஒயர்லேயும் வந்து இப்போ நம்ம நல்லா இழுத்து டைட்டாக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். ஸோ இது நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது விட்டுருந்த ஒயரு, இது வந்து உள்பக்கமாக விட்டுடலாம். ஸோ விட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதையும் நம்ம எடுத்து பக்கத்தில் இருக்கிற இந்த ஒயரில் போட்டோன்னா உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப் தெரியும் பாருங்கள். ஸோ நம்ம இதுக்கு வந்து ரன்னிங் ஒயர் வச்சு யூஸ் பண்ணணும். இந்த 4 ஒயர்லேயும் நம்ம வந்து சுற்றி பின்னிக்கிட்டே வரணும். பின்ன உங்களுக்கு கைப்பிடி கிடைக்கும்.
இது போல் நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற இந்த ஒயரையும் பிடிச்சி பின்னிகிட்டே வரணும். ஃபஸ்ட்டு ஒரு 2 லைன்ஸ் மட்டும் இந்த இடத்துல போட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் போட போட உங்களுக்கு ஈஸியாகிடும். இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப் வந்திருக்கு பாருங்கள். கைப்பிடி நல்லா கனமாகவும் இருக்கும், ரவுண்ட் ஷேப்பும் இருக்கும், திக்காக இருக்கும். ஸோ நம்ம இது உள்ளே விட்டு அந்த பிளர் எடுத்துகிட்டு வந்து இந்த ஒயரை வந்து நீங்கள் அப்படியே கட் பண்ணி விட்ருங்க. அது நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம வந்து இந்த ரன்னிங் ஒயர் வச்சு அப்படியே பின்னிட்டு வர வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி கனமான உருண்டையான கைப்பிடி கிடைக்கும். இது வந்து நம்ம எவ்வளோ வேணுமோ பின்னிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
இப்போ வந்து ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணிடலாம். ஸோ நான் ரன்னிங் ஒயர் வந்து இப்படி கட் பண்ணிடுறேன். நான் ரன்னிங் ஒயர் எடுத்து நம்ம உள் பக்கமாக சொருகி விட்டுடுங்க. சொருகிட்டோன்னா இதுதான் வந்து கைப்பிடி. இது எப்படியே வளைச்சி நம்ம வந்து இங்கே போட்டோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். ஸோ அந்த இடத்துல இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்ம போடணும். இந்த இடத்துல 2 ஒயர், இந்த 2 ஒயரையும் மீதி இந்த 2 ஒயர் எடுத்து இந்த இடத்துலையும் விட்டுட்டு நல்லா டைட்டாக உள்ளே இழுங்க. இழுத்து ஒரு நாட். ஸோ டைட்டாக ஒரு நாட் போட்டுட்டு இது நம்ம அப்படியே உள் பக்கமாக இந்த ஒயர் வந்து சொருகி விடணும். ஸோ நான் சொருகி விட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே.